எல்லோருக்கும் வணக்கம். நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் ஒரு நாள் ஒரே ட்ரேட் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேட் ஒன்று பண்ணிட்டு இருந்தேன். என்னோட வீடியோஸை ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துட்டு வரவங்களுக்கு அந்த கான்செப்ட் என்ன அப்படின்றது தெரியும். புதுசாக என்னோட வீடியோவை பார்க்குறவங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஜஸ்ட் அந்த கான்செப்ட் பற்றி ஒரு ரிவ்யூ ஒன்று பார்த்துட்டு வந்துடுவோம். இதுதான் ஒரு நாள் ஒரே ட்ரேட் கான்செப்ட். ஆக்சுவலாக அக்கௌண்ட்டில் 10,000 ரூபாய் வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ஸ்டாக் தான் நான் செலக்ட் பண்ணுவேன். அந்த ஒரு ஸ்டாக் என்ட்ரி டைம் பார்த்தீங்கன்னாக்கா 10 மணி. 10 மணிக்கு என்ன ட்ரெண்டு கிடைக்குதோ, என்ன என்ட்ரி கிடைக்குதோ, பை என்ட்ரி கிடைக்குது அப்படின்னா பை பண்ணி விட்டுருவேன். செல் என்ட்ரி கிடைக்குது அப்படின்னாக்கா செல் பண்ணி விட்டுருவேன். அதோட சரி, அந்த ட்ரேடுக்கு ஸ்டாப் லாஸ் கிடையாது, டார்கெட் கிடையாது. ஒரு ஸ்டாக்கோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னாக்கா 50,000. இந்த ஆர்டரு இன்ட்ராடே ப்ராடக்டில் நான் பிளேஸ் பண்ணுறதுனால ஒன்லி ஆட்டோ ஸ்கொயர் ஆப் மட்டும்தான் 3.25 ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ ஸ்கொயர் அப் ஆகிடும். அதுக்கு முன்னாடி நம்ம அதை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. 3.25 அப்புறம் என்ன ப்ராஃபிட் லாஸ் அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்குவோம். இதுதான் அந்த கான்செப்ட். இதை நான் ஜூலை 25 வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ண ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாளும் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத இதிலே நீங்களே பாருங்கள். லாஸ்டா ஆகஸ்ட் 29 நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த ட்ரேடிங்கை நான் ஸ்டாப் பண்ணல, உங்களுக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறது தான் நான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். என்ன ரீசன் அப்படின்னா, என்ன ஒரு ட்ரேடாக இருந்தாலும் நம்ம ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக அது ரிஸ்க்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னாக்கா இதை நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். அப்படி டார்கெட் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 24 நாள் ட்ரேட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 51% ப்ராஃபிட் வந்திருக்கு. ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணும்போது அக்கௌண்ட்டில் 10,000 ரூபாய் இருந்திருக்கு. டோட்டலாக இந்த 24 நாள் ட்ரேடிங்கில் வேல்யூ வந்து 15,101.92 காசு ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 50% ப்ராஃபிட் வந்திருக்கு. இதே ட்ரேடை இப்போ ரீசெண்டாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே கால்ஸ்லாம் கொடுக்க நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதில் வித் ஸ்டாப் லாஸோட ஒரு சில மாற்றங்களோட பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு கால்ஸ் கொடுத்துட்டு வரேன். இதில் இது வரைக்கும் இந்த லாஸ்ட் ஒரு 10 நாளில் நான் உங்களுக்கு கால்ஸ் கொடுத்ததுலேருந்து இந்த லாஸ்ட் ஒரு 10 நாளில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் என்ன ட்ரேட் பண்ணியிருக்கேன், அதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அதை நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். இன்னைக்கு 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்டுக்காக நான் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய 6 ஸ்டாக் இதுதான். கோட்டக் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், எல்டி, மாருதி, டாடா மோட்டார், டிசிஎஸ், இந்த 6 ஸ்டாக்கு. ஆக்சுவலாக ஒரு நாள் ஒரே ட்ரேட் கான்செப்டுக்காக நான் எடுத்துருக்கக்கூடிய ஸ்டாக் ஈச்சர் மோட்டார். இது ரெண்டுத்துலையும் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத அக்கௌண்ட்ல இப்போ செக் பண்ணிடலாம். ஒரு நாள் ஒரே ட்ரேட் கான்செப்ட். ஆக்சுவலாக நான் இந்த ஒரு நாள் ஒரே ட்ரேட் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக ஹெட்டிங் வச்சிருந்தேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு நாம ஒரே ஒரு ட்ரேட் தான் பண்ண போறோம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஒரு நாள் ஒரே ட்ரேட் அப்படின்னு வச்சிருந்தேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, இது வந்து ஒரு நாள் ஒரே ட்ரேட் கிடையாது, ஒரு நாள் ஒரே ஸ்டாக் அப்படின்ற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னா, இதில் வந்து ஒரு என்ட்ரி கிடையாது, அதிகபட்சமாக 3 என்ட்ரி கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எங்க நான் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேனோ, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா, இப்போ பையில் இருக்கேன், எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னா நான் ரிவர்ஸ் செல் போவேன். இல்லை நான் பொசிஷன் செல்லில் இருக்கேன் அப்படின்னாக்கா எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னா ரிவர்ஸில் நான் பை போவேன். அந்த ஒரு காரணத்துக்காக இங்கே வந்து ஒரே ஒரு ட்ரேட் இருக்காது, கண்டிப்பாக 2லேருந்து அதிகபட்சமாக 3 ட்ரேட் இருக்கும். போது இதுக்கு ஒரு நாள் ஒரே ட்ரேட் அப்படின்ற மாதிரி பேர் வச்சா கரெக்டாக இருக்காது. ஒரு நாள் ஒரே ஸ்டாக் அப்படின்னு சொன்னாதான் இது கரெக்டாக இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இனி ஒரு நாள் ஒரு ஸ்டாக்கு. இன்னைக்கு நான் எடுத்துக்கக்கூடிய ஸ்டாக் ஈச்சர் மோட்டார். இதில் இன்னைக்கு ப்ராஃபிட் 908 ரூபாய், 1% கிட்ட இன்னைக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. இதில் இன்னைக்கு ஒரே ஒரு என்ட்ரி தான். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்டுக்காக நான் செலக்ட் பண்ணியிருந்த 6 ஸ்டாக்லேருந்து எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஸ்டாக் இன்னைக்கு இந்த 2 ஸ்டாக்கு, கோட்டக் பேங்க், டாடா மோட்டார். ஆக்சுவலாக இன்னும் ஒரு ஸ்டாக் மாருதி, இதுவும் கிடைச்சிருக்க வேண்டியது எனக்கு கிடைக்காம போச்சு. ஓகே, அப்படி கிடைச்சிருந்தாலும் அதில் வந்து பெரிய டிஃப்ரெண்ட் ஒரு ப்ராஃபிட் லாஸ்ன்ற பெரிய டிஃப்ரெண்ட்டே கிடையாது. ஓகே, இன்னைக்கு டோட்டலாக பார்க்கும்போது கோட்டக் பேங்க்கில் ஒரு 25 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. டாடா மோட்டார் 738 லாஸ் வந்திருக்கு. டோட்டலாக இன்னைக்கு ஒரு 3% லாஸ் வந்திருக்கு. ஓகே, இந்த ஒரு நாள் ஒரே ஸ்டாக் இந்த கான்செப்ட் நான் கால்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணி இன்னியோட 10 நாள் முடிஞ்சிருக்கு. இன்னியோட ப்ராஃபிட் 908 ரூபா. இதில் டேக்ஸ், புரோக்கரேஜ் எல்லாம் லெஸ் ஆகிட்டு எனக்கு ஒரு 830 ரூபா சம்திங் கிரெடிட் ஆகும். இன்னியோட ப்ராஃபிட் நான் இதில் ஆட் பண்ணல. நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் இந்த 9 நாளில் 9,000 ருபீஸ் ப்ராஃபிட்ல இருக்கு. ஆக்சுவலாக அக்கௌண்ட்டில் 25,000 இருந்தால் போதும்.
நம்ம ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 1 lakh எடுத்துக்கலாம். அப்படி ரெகுலராக நம்ம 1 lakh எடுத்துட்டு வரும்போது இந்த 9 நாளில் டோட்டலாக வந்து 9,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. அப்படின்னும் போது இந்த ட்ரேடிங் வேல்யூ இந்த 1 lakh இருக்கு இல்லைங்களா, நம்ம ட்ரேடிங் வேல்யூக்கு பார்க்கும்போது இது 9% ப்ராஃபிட்டு. அதே நாம நம்மோட கேபிட்டலுக்கு பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட ஒரு 36% ப்ராஃபிட்டு. ஆக்சுவலாக இதில் பர்சன்டேஜை எது பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம ட்ரேடிங் வேல்யூலையும் பார்க்கலாம், அப்படி இல்லை நம்மோட கேபிட்டல் வேல்யூக்கும் பார்ப்போம். ஏன்னா இப்போ நமக்கு ப்ராஃபிட் எடுத்தாலும் ட்ரேடிங் வேல்யூக்கு எடுக்கிறோம்னா ப்ராஃபிட் வந்தாலும் நமக்கு அந்த பர்சன்டேஜில் தான் கால்குலேஷன் பண்ணி போகிறோம், இல்லை லாஸ் வந்தாலும் சேம் அதே பர்சன்டேஜ் தான் கால்குலேஷன் பண்ணி போகிறோம். அப்படி இல்லைனாக்கா இப்போ கேபிட்டல் வேல்யூ கால்குலேஷன் பண்ணுறோம்னாலும் ப்ராஃபிட் வந்தாலும் அந்த கேபிட்டல் வேல்யூக்கு தான் நம்ம கால்குலேஷன் பண்ண போகிறோம், லாஸ் வந்தாலும் கேபிட்டல் வேல்யூக்கு தான் நம்ம கால்குலேஷன் பண்ண போகிறோம். அப்படின்னும் போது ரெண்டுத்துலையுமே சொல்லலாம், இருந்தாலும் நம்மோட கேபிட்டலுக்கு தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்படின்னும் போது நம்மோட கேபிட்டல் வேல்யூ 25,000. இந்த 25,000க்கு நமக்கு இப்போ ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த 9,036% வருது. இன்னியோட ப்ராஃபிட் இல்லாமல் இன்னியோட ப்ராஃபிட்டை நாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 39% நமக்கு ப்ராஃபிட் வரும். மேக்சிமம் என்னோட ட்ரேடிங் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ராட்டஜி தான். இந்த ஸ்ட்ராட்டஜியை தெரிஞ்சால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட கான்செப்ட் நான் கொடுக்குற கால்ஸில் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். அந்த ஸ்ட்ராட்டஜி தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இதில் ட்ரேட் பண்ண முடியாது. ஒரு நாள் ஒரே ஸ்டாக் இந்த கான்செப்டுக்கும் சரி, 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்டுக்கும் சரி, உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களால் கண்டிப்பாக என்ன மாதிரியே உங்களாலையும் ப்ராஃபிட் பண்ண முடியும். நாளையோட மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக நாம் பிஸ்னஸ் பண்ண போகிறோம். அதில் நாம் என்ன மாதிரி என்ட்ரு ஆக போகிறோம், அதில் என்ன மாதிரி ப்ராஃபிட் லாஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நாளையோட வீடியோவில் பார்க்கலாம். பாய்.